ஸோ எனிவே ஸோ அந்த ஆனா இதுதான் இதோட அலெக்சாண்டர் இறந்து போறாரு. பட் இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதுல இன்னொரு பயங்கரமான தியரி இருக்குன்னா சின்ஸ் யூ லைக் திஸ் அலெக்சாண்டர் வந்து கோமால இருக்கிறப்ப அவர் செத்துட்டாருன்னு நினைச்சு புதைச்சிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அப்படியா? இட்ஸ் அ கான்ஸ்பிரசி தியரி தோ பட் இட்ஸ் அ கிரேசி தியரி. ஐயோ, அவர் கோமால இருக்கிறப்பவே செத்துட்டாருன்னு. ஆமா, இது ஒரு பயம். அவரோட வாழ்க்கையில நிறைய கதை இருக்குது. பட் எனிவே கமிங் பேக் டு திஸ், அவர் வந்து கிளம்பி சோ பட் அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அவர் தான் அவர் எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய ஒரு தட் கை. அப்போ வந்து அவங்க ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டார். பிலாசபர் டயோஜெனிஸ்னு ஒருத்தர். டயோஜெனிஸ் இந்த சாக்ரட்டிஸ் மாதிரி அவர் ஒருத்தர். அந்த சாக்ரட்டிஸ்க்கு அவருக்கு செட் ஆகுது. சண்டை போட்டுப்பாங்க பிளேட்டோ அவர்லாம். அவங்க ஊர் திருவள்ளுவர் அந்த சொன்ன. இப்ப இவங்கள சாக்ரட்டிஸ் பிளேட்டோ இவங்கலாம் அரசவையில உட்கார்ந்துட்டு இருக்கவங்க. அங்க இருந்துகிட்டு கிங்குக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிங் கிட்ட வந்து பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. அவங்களோட மெயின் பீப்புளுக்கு டீச் பண்ணுவாங்க. இந்த டயோஜெனிஸ்ங்கிறவர் வந்து நல்ல நாலேஜபிள்ங்கிறாங்க. அலெக்சாண்டருக்கு வாங்க கூப்பிட்டு வாங்க பேசுவோம், இங்க தேவைப்படுறாங்க வச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஐம் நாட் ஷூர் அபவுட் திஸ் சாக்ரட்டிஸ் பிளேட்டோலாம், பட் இந்த சேம் டைம்ல சம்திங் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இப்போ வந்து டயோஜெனிஸை கூப்பிடுங்க அப்படின்ன உடனே டயோஜெனிஸ் கிட்ட வந்து அரசவையில இருந்து போறாங்க. போயிட்டு டயோஜெனிஸ் வாங்க, அலெக்சாண்டர் த கிரேட் கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னா டயோஜெனிஸ் இருந்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரு. டயோஜெனிஸ் எங்க இருக்காருன்னா மார்க்கெட்ல அவங்க ஊர் மார்க்கெட்ல ஒரு பேரல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ட்ரெஸ் கிடையாது, ட்ரெஸ் போட மாட்டார், அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அவருக்குன்னு சொத்து கிடையாது. அந்த பேரல் எதுக்குன்னா தூங்குறப்ப நைட்டு குளிருங்கிறதுக்காக அந்த பேரலுக்குள்ள இருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு கப் வச்சிருப்பாரு. அந்த கப் எதுக்குன்னா வந்து அவர் தண்ணி மோந்து குடிக்கிறது. அவரோட வாழ்க்கை அதுதான். யாராவது சாப்பாடு போடுவாங்க, எடுத்து சாப்பிடுவார். இதுதான் அவரோட வேலை. ஆனா நல்ல பிலாசபர், நிறைய யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கும். புது தாட்ஸ் அந்த அவங்களோட கல்ச்சர்ல என்கரேஜ் பண்ணுவாங்க. புது தாட்ஸ்ல கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு. வர முடியாதுன்னு சொல்லு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. வர முடியாதுரா, அலெக்சாண்டர் கூப்பிடுறாரு. பைத்தியமா, அலெக்சாண்டர் த கிரேட்ரா, அவர் நினைச்சாருன்னா உன்னை நசிக்கிற பரவாயில்ல நசிக்கிட்டு போ அப்படின்னு. அலெக்சாண்டர் கிட்ட போய் இல்ல சார் வரமாட்டேங்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது, ஏன் வரமாட்டாருன்னு போய் கேளுங்க. மறுபடியும் போறாங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அவரு தானே பார்க்கணும்னாரு. அப்ப அவரு தானே வரணும், நான் எதுக்கு போகணும்? கூப்பிடுறவங்க யாரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வர சொல்லு அப்படின்னு. அலெக்சாண்டர் வந்து மார்க்கெட்டுக்கு வராரு. யோசிப்பாரு, அலெக்சாண்டர் வந்து அவங்க ஊர்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு வராருன்னா படம் இல்ல, ரியல் லைஃப்ல எப்படி இருந்திருக்கும். அடிச்சு எல்லாம் மார்க்கெட்ல கிளீனா போட்டு வராரு. இவரோட பேரல் மட்டும் அப்படி இருக்கு, அசைக்க விட மாட்டேங்கிறாரு யாரையும். பேரலுக்கு வராரு அலெக்சாண்டர். வந்துட்டு அலெக்சாண்டர் கிட்ட இவரை பத்தி அலெக்சாண்டர் வரப்ப கதை கேட்டே வராரு. இந்த டயோஜெனிஸ் எப்படின்னா அந்த கப்பு இருந்துச்சுல, ஒரே ஒரு கப்பு மட்டும் வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. ஒரு நாள் வந்து நாய் வந்து டைரக்டா தண்ணியை வந்து அதுல குளத்துல இருந்து டைரக்டா குடிக்கிறது பார்த்து அந்த கப்பையும் தூக்கி போட்டாரா. எனக்கு இந்த கப்பு எதுக்கு, இது ஒரு பொசிஷனா எதுக்கு நான் வச்சுக்கணும், நான் டைரக்டாவே குடிச்சுப்பேன். ஏன்னா அப்ப கப்பும் இல்ல அவர் அந்த டயத்துல. அலெக்சாண்டர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் டயோஜெனிஸ் இருந்துகிட்டு அலெக்சாண்டர் பார்த்துட்டு சொல்றாரு, அலெக்சாண்டர் வந்து என்ன வேணும் சார், எனக்கு உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்படுறேன். அலெக்சாண்டர்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அலெக்சாண்டர்னு சொன்னா எல்லாருமே என்ன வேணும், ஏதாவது என்கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது வந்து நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஏன்னா நான் உங்களை அவ்வளவு நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும், கிரேட்டுங்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. நீங்க வந்து என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க. உங்களை நாங்க கூப்பிட்டு அரசவையில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அங்க வந்து நீங்க ஒரு ராயல் போயட்டா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கதை இருக்கும். சாக்ரட்டிஸ் பிளேட்டோலாம் வந்து 2000 வருஷம் கழிச்சு எல்லாரும் புக்ல வாசிப்பாங்க. டயோஜெனிஸையும் வாசிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க வர வேண்டியதானே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வேணாம். என்னதான் உங்களுக்கு வேணும்னு கொஞ்சம் தள்ளி நெல்லு, குளிர்காலம், நீ வெயில மறைச்சிட்டு என் மேல நிழல் விழுகுது, குளிரா இருக்குது, தள்ளி நெல்லு அப்படின்ட்டு அந்த வெயில வந்து வாங்கிக்கிட்டாரு. அலெக்சாண்டர் வந்து திரும்பி போயிட்டாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க இவரை வந்து விட்டுட்டு போறீங்க, அவர் உங்களை இவ்வளவு அவமதிச்சிட்டாரு அப்படின்னு. அலெக்சாண்டர் சொன்னாரா, என் வாழ்க்கையில நான் பிறக்கிறப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன், நான் யாரா பிறக்கலாம்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் டயோஜெனிஸா பிறக்கணும்னு விருப்பப்படுறேன். புது சூப்பர் இல்ல டயோஜெனிஸ். டயோஜெனிஸோட பிலாசபி வந்து இப்ப இந்த கதையை எல்லாரும் கேட்ப, ஆனா எல்லாருனாலும் இந்த டயோஜெனிஸோட இந்த ஐடியாவை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு புரியுது. சிலர்னால தான் டயோஜெனிஸ் வந்து என்ன சொல்ல, ஐ டோன்ட் எனிதிங் மேன், ஐ அம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். எனக்கு இருக்கிறது அழகா இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இது சொல்லிருக்கீங்க நீங்க உங்க இதுல? இல்ல, இது ஆக்சுவலி இது பர்சனல் ஸ்டோரி. இது வந்து பியூடிபைன்னு ஒருத்தர், அவர் வீட்டுல ஒரு ரொம்ப ஃபேமஸான யூடியூபர், வேர்ல்ட்லே மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டா இருந்தாரு. அப்போ ஒரு வீட்டுல வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. செம்ம பணக்காரர் அவரு, காசு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. பட் பியூடிபை வந்து அவரோட வீடியோல இந்த கதையை சொன்னாரு. சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், வீட்டுல இருந்து என்னெல்லாமோ எடுத்துட்டு போறாங்க. லைக் எக்ஸ்பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, டிவி எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மைக்ரோவேவ் அவன், டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, வீட்டுல இருக்கணும். அப்ப நான் யோசிச்சேன், இது எதுவுமே இல்லாம நான் வாழ முடியுது. என் வீட்டுல இந்த டிவி இல்லைனாலும் நான் வாழ்றேன், இந்த லக்ஸூரியஸா இருக்கக்கூடிய சேர் இல்லைன்னா நான் வாழ முடியுது, எதுவுமே இல்லைன்னா நான் வாழ்றேன். அப்ப என் வாழ்க்கையில வந்து தேவையானது இவ்வளவு கம்மியான இதுதானே. அந்த பிலாசபி ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இதை சொன்னது மட்டும் இல்லாம அவர் உண்மையிலே ஜப்பான்ல போய் சும்மா செட்டில் ஆயிட்டாரு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு ரொம்ப அமைதியான, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சப்ஸ்கிரைப்ட் யூடியூபர்,
ஜஸ்ட் இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா அவருக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்மெண்ட் இந்த best பெருசா இல்ல. நம்பர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணாம ரிலாக்ஸ்டா போய் உட்காரு. அதான் பெஸ்ட். என்ன பிலாசபி என்ன எனக்கு நீங்க பேசுறப்போ எனக்கு வந்து டயோஜினிஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் வேற ஒரு காலகட்டம் வேற ஒரு இது பட் நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு போதும்பா எனக்கு இது வருதா எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் எனக்கு வந்து நான் ஆக்சுவலா நான் வந்து உங்ககிட்ட உட்காரப்போ பாகுபலி மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு வந்து இது பண்ணும் லைக் இன்னைக்கு இது ஒர்க் நான் இது பண்றேன் எனக்கு இது பிடிச்சிருக்குது என்வி திஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பட் எனிவே அது ஒரு சின்ன பிலாசபிக்கல் டாக் இது நமக்குள்ள புதுசா இருந்துச்சு. ஐ லைக் திஸ். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பயங்கரமா எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யாரா எனக்கு போய் சர்ச் பண்றேன். உண்மையில டயோஜினிஸ ஸ்கூல்ல படிக்க மாட்டோம். நம்ம சாக்ரட்டிஸ கேள்விப்படுவோம், பிளேட்டோ கேள்விப்படுவோம், டயோஜினிஸ கேள்விப்பட மாட்டோம். ஏன்னா அவரோடதெல்லாம் எங்கேயும் எழுதி வைக்கப்படல. அவர் எழுதி வைக்கணும் இதுல இவரோட வாழ்க்கை தான் அவரோட கதை. இவர் என்ன சாக்ரட்டிஸ் சொல்றதுல எழுதி வைக்கப்படுது, வரலாற்றுல காக்கப்படுது. டயோஜினிஸ் என்ன சொன்னா எதுவும் எழுதல, எதுவும் தேவையில்லை. அதான் அவரோட பாயிண்ட். எதுவுமே வேணாம், நீ வா இல்ல அவ்வளவுதான். தேவையில்லை, ஹெல்த் மட்டும் தான் போதும். பயங்கரம் இல்ல. ஏன்னா நான் எழுதி வச்சேன்னா நான் ஒரு பிலாசபிக்குள்ள நான் இதுதான் பண்ணும் இப்படி எதுவுமே கிடையாது. பி ஃப்ரீ. செமையா இருக்கு.